மத்தியில் இருக்கக்கூடிய ஹரிகரன் சார், அவங்க வந்து பார்த்தா எப்போதுமே ஒரு முறுக்கு மீசியோடு இருப்பாங்க. பார்த்தா ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி இருக்கும். ஆனால் லட்சுமி லாரன்ஸ் காதல் படத்தில் மீசையெல்லாம் எடுத்து நல்ல ஒரு அப்பாவா, நல்ல ஒரு ஊர் பெரிய மனுஷனா அருமையான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு. என் கூட ஹீரோயின் வந்திருக்கிறாங்க, வந்தனா தாரணி. இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷம் பரதநாட்டியம் கற்றுக்கிட்டாங்க. ரொம்ப அற்புதமாக வந்து இந்த படத்தில் நடித்து கொடுத்துருக்குறாங்க. டாக்டர் பாபு மோசஸ் அப்படின்னு சொல்லி அவங்க தான் அதனுடைய கதை. இந்த படத்துக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் ரொம்ப நெருங்கிய சம்பந்தம் இருக்குது சார். என்னன்னா வந்து மனிதனை கடத்துவது, அந்த ஒரு தனி மனிதனை பல காரணங்களுக்காக கடத்துவது, கொலை செய்வது, உடல் உறுப்புகளை திருடுவது, இப்படி பல காரியங்களை வந்து நம்ம வந்து பேப்பர்லேயும் சேனல்ஸ்லேயும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். லட்சுமி லாரன்ஸ் காதல் படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மனிதநேயம், ஹியூமன் பீயிங், இந்த மனிதநேயத்தை நம்ம வலியுறுத்தி இருக்கிறோம். அதனால தான் ஹரிகரன் சார் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஹியூமன் அகேன்ஸ்ட் அந்த டிராஃபிக் கிட்னாப்பிங் அதனுடைய நிகழ்ச்சிக்கு எங்களை இன்வைட் பண்ண காரணம் என்னன்னா, இந்த படம் காதலை மட்டும் கிடையாது, ஒரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய அந்த மனித நேயத்தை சொல்லக்கூடிய ஒரு படமா இந்த படம் அமைஞ்சிருக்கு. யூடியூப் சேனல் நடத்துகிற அன்பு உள்ளங்களுக்கு, சகோதரர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நாங்கள் ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம். அது காரணம் வந்து எங்களுடைய வெல்விஷர், எங்களுடைய நலம் விரும்பி ICWO ஹரிகரன் சார்னு சொல்லக்கூடிய அருமையான இந்த மாமனிதர் தான். இவர் வந்து ஆக்சுவலாக வந்து நான் என்னை பற்றி அறிமுகப்படுத்திக்கிறேன். நான் வந்து இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர், யுரேகா. என்னுடைய முதல் படம் வந்து மதுரை சம்பவம், எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. அடிக்கடி நான் விளையாட்டாக சொல்லுவேன், சம்பவன்ற வார்த்தையை சமுதாயத்துக்கு அறிமுகப்படுத்துனதே நாங்கள் தானா அப்படின்னோம். அந்த மாதிரி வந்து இன்றைக்கி அந்த சம்பவம் அப்படின்ற வார்த்தையை இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் முதற்கொண்டு எல்லாரும் பயன்படுத்துறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதுக்கப்புறம் தொப்பி, சிவப்பு எனக்கு பிடிக்கும், காட்டுப்பயசார் இந்த காளி அப்படின்னு சொல்லி 4 படங்கள் நான் டைரக்ட் பண்ணிட்டேன். லட்சுமி லாரன்ஸ் காதல் வந்து என்னுடைய 5வது திரைப்படம். அந்த 5வது திரைப்படத்தில் தான் வந்து ICWO ஹரிகரன் சார் வந்து ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. கதாநாயகனுடைய அப்பாவாகவும் ஊர் பெரிய மனுஷனாகவும் நடிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து அவங்க வந்து இந்த ICWO அமைப்பின் மூலமாகவும் மற்றும் பிற NGO அமைப்புகள் மூலமாகவும் இணைந்து அந்த ஹியூமன் டிராஃபிக்கிங், அதனுடைய மனித கடத்தலுக்கு எதிரான ஒரு நிகழ்ச்சியை அன்றைக்கி நடத்துகிறாங்க. அந்த நிகழ்ச்சியில் நாங்களும் பங்கு பெற்று அதில் நாங்கள் அதோட போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக லட்சுமி லாரன்ஸ் காதல் படத்தை பற்றி உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு சில வார்த்தைகள் சொல்லலாம்னு நாங்கள் இருக்கிறோம். குறிப்பாக வந்து லட்சுமி லாரன்ஸ் காதல் வந்து என்னுடைய 5வது திரைப்படம்னு சொன்னேன். இது வந்து நானும் டாக்டர் பாபு மோசஸ் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஃபிசியோதெரபி டாக்டர் 2 பேரும் சேர்ந்து நாங்கள் வந்து இதை யுரேகா சினிமா ஸ்கூல் சார்பாக நாங்கள் தயாரிச்சிருக்கிறோம். இந்த படத்தினுடைய கதாநாயகன் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ரோஷன் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரெஸ் கிளப்பில் வந்து சுபாஷ்ன்னு சொல்லி இருப்பாங்க, எல்லாருக்கும் தெரியும். அவங்க அப்பா வந்து ரொம்ப பெரிய பிரபலமான பத்திரிகையாளர் ரவீந்திரதாஸ் ஐயா. அவங்களுக்கு தெரியாதவங்க யாருமே கிடையாது. அவங்களுடைய பேரன் ரோஷன் தான் வந்து இந்த படத்தினுடைய கதாநாயகனாக நடிச்சிருக்கிறாரு. என் பக்கத்தில் இருக்கக்கூடிய அருமையான ஒரு தமிழ் திரையுலகுக்கு கிடைத்த ஒரு புதையல் அப்படின்னு தான் சொல்லுவேன். வந்தன தாரணி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மிக சிறப்பான ஒரு பங்களிப்பு அந்த படத்தில் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த படத்தினுடைய கதாநாயகிக்காக நாங்கள் பல பேரை தேடணும். என்னோட முதல் கிட்டத்தட்ட 4 படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் பொண்ணு அறிமுகப்படுத்தணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு என்னால் முடியல. எல்லாருமே வந்து கேரளா, ஹிந்தி அப்படின்னு எல்லாமே அமைஞ்சது, ராஜஸ்தான் அமைஞ்சது. ஆனால் இந்த படத்துக்காக வந்து பரதநாட்டியம் கற்றுக்கக்கூடிய ஒரு ஹீரோயின் தேவைப்பட்டாங்க. எனக்கு பார்த்தா 1 வருஷம் பரதநாட்டியம் கற்றுக்கிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு 1 வருஷம் பரதநாட்டியம் கற்றுக்கிட்டாங்க. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமாக்ஸ் சீன்லலாம் கீழே விழுந்து முட்டியில் அவ்வளோ ரத்தம், அதோடு நடித்தாங்க. டப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எனர்ஜியாக காலையிலேருந்து நைட் வரைக்கும் பேசி இது பண்ணாங்க. தமிழ் சினிமாவுக்கு மிக 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 அற்புதமான ஒரு கதாநாயகியாக வந்து ஒரு 5 படம் டைரக்ட் பண்ண ஒரு அனுபவசாலி டைரக்டர், ஒரு ப்ரொடியூசராக நான் சொல்கிறேன். இந்த பொண்ணு கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் தமிழ் திரையுலகம் மட்டும் இல்லை, ஒரு பேன் இண்டியா லெவலில் இந்த பொண்ணு நல்லா ஷைன் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையை நான் தரேன். எதுக்கு இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னா, இன்றைக்கி வந்து ஏதோ வந்து ஒரு சம்பளத்துக்காக அப்படின்னு இல்லாமல் கடுமையான சவால்கள் இருந்த இந்த சினிமா உலகத்தில் ஒரு படத்திற்காக மற்ற படங்களெல்லாம் வந்து ரத்து செய்துட்டு அவங்க வந்து இந்த படம் நான் நடிக்கிறேன் சார், இதன் மூலமாக வரக்கூடிய நல்ல படங்கள் எனக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க
காத்திருக்கிறாங்க. அவங்கவுங்க மத்தியில் பேசுவாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து நான் சொல்லிட்டேன், கதாநாயகன் ரோஷன், கதாநாயகி வந்தன தாரணி, முக்கியமான ஒரு ஃபாதர் கேரக்டரில் வந்து அப்பா, கதாநாயகிக்கு வந்து அப்பா கேரக்டரில் வந்து நம்ம ICW ஹரிஹரன் சார் வந்து நடிச்சிருக்கிறாங்க. இது போக வந்து ட்ரம்ஸ் சிவமணி சார் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணாங்க. பழம்பெரும் நடிகை KR விஜயா அம்மா, அவங்க வந்து எங்கள் குடும்ப நண்பர். அவங்க வந்து லொக்கேஷனுக்கு வந்து அவங்க ஒரு அருமையான ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இது போக வந்து கேமராமேன் மகேஸ்வரன் பண்ணியிருக்கிறாரு, இசை SR ராம் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து பல பேரை நான் புதுமுகமாக நான் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். ஆனால் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆரம்பத்தில் கதையை கேட்டுட்டு, இந்த தலைப்பு லட்சுமி லாரன்ஸ் காதல் தலைப்பை கேட்டுட்டு எங்களை பாராட்டி அற்புதமான பாடல் எழுதி கொடுத்தவர் கவிப்பேரரசு பத்மஸ்ரீ வைரமுத்து ஐயா. அடிப்படையில் நானும் ஒரு கவிஞர் தான், எல்லாருக்கும் தெரியும். பாடல்களில் தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். நான் டைரக்டராகவும் தயாரிப்பாளராகவும் மாறிட்டேன். ஆனால் வைரமுத்து ஐயா வந்து தொப்பி படத்துலேயே எனக்கு பாடல் எழுதினாங்க. இந்த படத்தில் வந்து ஒரு சித்தர் பாடல் எழுதியிருக்கிறாங்க. சாதி 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 என்று சாற்றுகின்ற மானுடா, வேறு வேறு சாதி வந்து வீதி 4 ஆனதோன்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு சித்தர் பாடல். இது இவங்களுக்கான நூற்றாண்டுக்கான பாடல் விரேகான்னு சொல்லி எங்களை வாழ்த்திருக்கிறாங்க. கண்டிப்பாக பெரிய லெவலில் நாங்கள் வந்து ஒரு ஆடியோ லான்ச் பண்ணிவிட்டு இதை முறைப்படி இந்த படத்தை நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவோம். அப்போ கண்டிப்பாக நீங்களாம் வரணும். குறிப்பாக அதனுடைய ஆரம்பமாக தான் இன்றைக்கி வந்து ஹரிஹரன் சார் அவங்களுடைய இதில் என்ன சொல்கிறது, அவருடைய பங்களிப்பு ரொம்ப பாராட்டத்தகுந்தது. பல காலேஜுகளில் கிட்டத்தட்ட 30 காலேஜில் போஸ்டர் வச்சாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியோட அந்த மனித கடத்தல் அதுக்கு எதிரான ஒரு நிகழ்ச்சியில் எங்களையும் அழைத்து லட்சுமி லாரன்ஸ் காதல் திரைப்படத்துக்காக எங்களையும் அழைச்சி எங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த படத்தினுடைய கதைக்கும் இது ஏதோ ஒரு காதல் படம் மட்டும் கிடையாதுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காதலுக்காக நேற்று கூட நெல்லையில் ஒருத்தரை வந்து கொண்டுட்டாங்க. ஆவண கொலைகள் நடைபெற்று கொண்டு தான் இருக்கு. ஸோ காதல் வந்து என்னென்றால், காதலும் சரி கலப்பு திருமணம் சாதி மத இனங்கள் எல்லாம் தாண்டி ஒரு சங்கமிக்கிற ஒரு அருமையான ஒரு உணர்வு, ஒரு புனிதமான உணர்வு. அந்த உணர்வை மனிதனுக்கும் ஒரு பெண்ணுக்கும் மட்டும்தான் என்பதை மிக அழகாக சொல்லியிருக்கிற ஒரு படம் தான் இந்த லட்சுமி லாரன்ஸ் காதல் திரைப்படம். எனவே இந்த முறைப்படியாக நாங்கள் வந்து ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் வைப்போம். யூடியூப் சேனல்லேருந்து, சேட்டலைட் சேனல்லேருந்து, ப்ரெஸ்ஸுலேருந்து, இங்கே எல்லா மீடியாக்களும் ஊடகமும் வந்து எங்களை வாழ்த்தி அதுக்கான ஒரு சிறு ஆரம்பம் தான் உங்கள் கையிலேருந்து இப்போ நாங்கள் வந்து கொட்டு போட்டு இப்போ ஆரம்பிக்கிறோம். அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அருமையான எங்களுடைய நலம் விரும்பி ICW ஹரிஹரன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியையும் உங்களுக்கும் எங்களுடைய நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். தயவுசெய்து வந்து என்னுடைய திரைப்படங்கள் குறித்து உங்களுக்கு தெரியும், ஏதாவது ஒரு சமுதாயத்துக்கு ஒரு சிறிய ஒரு நன்மையை அதில் நான் வந்து சொல்லுவேன். மதுரை சம்பவம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் காணப்படுகிற அந்த மண் சார்ந்த அந்த வசனங்களையும் அந்த மண் சார்ந்த வாழ்வியல் இருள் உலகத்தையும் காட்டியிருந்தேன். ஒப்பி படத்தில் டீநோட்டிஃபைடு ட்ரைபிள்ஸ் குற்ற பரம்பரையை வந்து ஒருத்தர் போலீஸாக வந்து போராடுறதை காட்டியிருந்தேன். சிவப்பு எனக்கு பிடிக்கும் சைல்டு அபியூஸ், குழந்தைகளுக்கும் எதிரான அந்த பாலியல் வன்முறைக்கு எதிராக அந்த படம், அதை நம்ம JSK சார் பண்ணியிருந்தாங்க. அடுத்து காட்டுப்பேசார் இந்த காலையில் வந்து வட்டிக்கு பணம் வாங்கி கஷ்டப்படுகிற ஒரு வாழ்க்கையை நான் காட்டியிருந்தேன். அதுபோல் இந்த லட்சுமி லாரன்ஸ் காதல் திரைப்படம் மனித உணர்வுகளுக்கு எதிராகவும் வன்முறைக்கு எதிராகவும் சாதி மத இன வேறுபாடுகளுக்கு எதிராகவும் ஒரு அறைகூவல் விடுக்கிற ஒரு அற்புதமான ஒரு காதல் திரைப்படமாக அமைந்திருக்கிறது. எனவே இந்த படத்துக்கு உங்களுடைய ஆதரவு, சப்போர்ட்டு, இந்த யூத் மத்தியில் நல்லா ஃபயர் பண்ணிட்டாங்க சார். சென்னையில் பூரா எல்லா காலேஜ்லேயும் வந்து போஸ்டர் வச்சு நல்ல ஆடியன்ஸ் மத்தியில் மட்டும் இல்லை, யூத் மத்தியில், இளைய தலைமுறை மத்தியில் அற்புதமான ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்திருக்கிறாங்க. நீங்களும் இந்த படத்தை ப்ரமோட் பண்ணும்படியாக மிக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பேர் ஏஜி ஹரிஹரன், செயலாளர் இந்திய சமுதாய நலவாழ்வு நிலையம் ICW, ஒரு NGO நான் ப்ராஃபிட் சோஷியல் ஒர்க் ஆர்கனைசேஷன். மதிப்புரிய யுரேகா சார் எனக்கு லாஸ்ட் 15 இயர்ஸாக நானும் அவரும் நிறைய ஃப்ரெண்ட்ஸு. இஸ் ஒன் ஆஃப் த வெரி ஜீனியஸ் டைரக்டர். மூவி இண்டஸ்ட்ரியில் ரெவல்யூஷனாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு பெரிய டைரக்டர். இதுக்கு முன்னாடி நல்ல சிறப்பான படங்களை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட இணைந்து இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். அது வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு. வந்து இட்ஸ் எ வெரி கைண்ட் பர்சன். அப்பார்ட் ஃப்ரம் த டைரக்டர், அதையும் தாண்டி யார் கூட இருந்தாலும் அவங்கள ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துப்பாரு. இஸ் கோல்ட் அண்ட் ஹார்ட்டட் பர்சன். வந்து ரொம்ப எல்லாரும் மாதிரியும் அக்கறை இருக்கக்கூடியவர். அதே தான் இந்த படத்துலையும் பண்ணியிருக்காரு.
இந்த படத்துல வந்து ஜாதி மதத்தை வச்சு குறிப்பா இளைஞர்கள் மத்தியில பிரிவினை வரக்கூடாது, அதை வந்து பிரிவினை பெருசாக்கி ப்ரமோட் பண்ணக்கூடாது, பிரிந்து நின்று பார்க்கக்கூடாது, ஒன்றா இருக்கணும். அதுதான் நம்ம நாட்டுக்கு நல்லது, அவங்களுடைய வீட்டுக்கும் நல்லது, அவங்க இண்டிவிஜுவலுக்கும் நல்லது அப்படின்ற ஒரு கருத்தை வந்து இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. நான் வந்து எப்படி இந்த மூவி இண்டஸ்ட்ரியில சாரோட அசோசியேட்டட்னா, சார் முன்னாடி எடுத்த சிறப்பு எனக்கு பிடிக்கும். அந்த படத்துல என்னால முடிஞ்ச இன்ஃபர்மேஷன்லாம் நான் ஷேர் பண்ணேன். அதை பேஸ் பண்ணி ரொம்ப அருமையான ஒரு படம் எடுத்தாரு. தென் அப்புறம் நான் சொன்னேன், நான் ஆக்ட் பண்ணா கொஞ்சம் பாப்புலர் ஆனா என்னோட ஒர்க்கிங் ஈஸியா இருக்குங்க சார் அப்படின்னேன். சார் இது கண்டிப்பா உங்களுக்கு சான்ஸ் தரேன் அப்படின்னாரு. இது 2வது படத்துல இந்த சான்ஸ். இது கொஞ்சம் பெரிய ரோல், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல், சாருக்கு ரொம்ப பிடிச்ச ரோல், இதுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தாரு. அந்த பண்ணியிருக்கேன். குறிப்பா இதை வந்து இளைஞர் மத்தியில பெரிய அளவுக்கு எடுத்துன்னு போகணும்னு பாக்குறோம். கண்டிப்பா நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணி படத்தை பெரிய வெற்றி ஆக்குறது உங்க கையில இருக்கு. தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. உங்களுக்கு என்ன கதாபாத்திரம் சார்? ஹீரோயினுடைய ஃபாதர் சார். ஊர் பெரிய மனுஷன் அவர், என்ன ஊருக்கு அவர் பெரிய மனுஷன். என்னோட பேர் வந்தனதாரிணி. நான் லக்ஷ்மி லாரன்ஸ் காதல் படத்துல ஹீரோயினா நடிச்சிருக்கேன். ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது, ஒரு ஃபேமிலி மாதிரி. இன்னும் ஷூட்டிங் எப்போ ஆரம்பிச்சாங்க எப்போ முடிஞ்சதுன்னே தெரியல, அவ்வளோ கம்ஃபர்டபுளா போச்சு. எல்லாரும் கண்டிப்பா இந்த படம் பாருங்க, நிச்சயமா எல்லாருக்கும் பிடிக்கும்.